அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஃபார்ம் டு ஃபார்ச்சூன் அப்படிங்கிற புதிய இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டா பேஜோட நோக்கமே என்னென்னா, நம்மளுடைய ஃபார்மர்ஸை ஃபார்ச்சூன் அடைய செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கோம். இந்த இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு தொடர்ந்து கால்நடைகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்திருக்கும். டாக்டர், நீங்கள் உங்கள் பேர், எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க டாக்டர். என்னோட பேர் சிவகுமார் சார். சரி. வெட்டினரி டாக்டர். சரி. மணப்பாறை பக்கத்தில் பாலகுச்சிங்கிற ஒரு வில்லேஜ், அங்கே தான் இருக்கிறோம். லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. இப்போ என்ன ப்ராடக்ட் டாக்டர் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க? கேட்டில் ஃபீடு போடுறோம். சரி. கேட்டில் ஃபீடுனா ஆர்கானிக் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல, எக்ஸப்ட் மினரல் மிக்சரை தவிர. சரி. ஏன்னா அது கெமிக்கல் கொடுத்து தான் ஆகும். அது மட்டும்தான் கொடுக்குறோம். பட் அதர்வைஸ் யூரியாவோ மற்ற இதுகளை ஆட் பண்ணுறதில்ல. என்னென்ன கேட்டிலுக்கு டாக்டர் நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க? மெயினாக எங்களோட டைரி அனிமல் தான். ப்ளஸ் கோட் அண்ட் ஷீப்பு. ஆமாம், ஜல்லிக்கட்டு புல்லுக்கு தனியாக ஃபீட் போடுறோம். சரி. உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான தீவனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம். சார் டைரி அனிமலுக்கு வீட் பெல்லட்னு ஒன்று போடுறோம். வீட் பெல்லட். ஆமாம். கோதுமை குச்சி. சரி. அடுத்து சுப்ரீம் கலப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று. சரிங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். சரி. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கணுங்கிற அவசியம் வராது. ஈவன் இந்த தவிடு கூட வாங்க வேண்டியிருக்காது, எல்லாமே இதிலே வந்துடும். எவ்வளோ டாக்டர் கொடுக்கணும் ஒரு மாட்டுக்குங்கிறது அளவு? ஒரு அனிமலோட பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பர் டே 1.5 kg. சரி. ப்ளஸ் பர் லிட்டருக்கு 400 grams. 400 grams. இப்போ ஒரு 10 லிட்டரு கறக்கிற மாட்டுக்குன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும்? நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10 லிட்டர்னா 4 கிலோ. 4 கிலோ ப்ளஸ் இது ஒரு 1.5 கிலோ. 5 கிலோ. 5 2 டைமாக டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸுக்கும் இதுக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் என்ன டாக்டர் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், நார்சத்து அதிகமாக இருக்கும். சரிங்க. ப்ளஸ் எல்லாரும் கொடுக்குற மாதிரி அதே ப்ரோட்டீன் தான், 18% தான் கொடுக்குறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணுறதில்ல. இது நம்மளோட மெயின் கான்செப்டே கெமிக்கல் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். பால் கறவை எவ்வளோ டாக்டர் இருக்கும் நம்ம மற்ற ப்ராடக்ட்டுக்கும் நம்மளோட இதுக்கும்? ரொம்ப பெருசாலாம் கூடாது, ஜஸ்ட் ஒரு லிட்டர் கூட இருக்கும். பட் அனிமலோட ஹெல்த் நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த மாடு எப்படி சொல்கிறது, அந்த வருஷத்துக்கு ஒரு கன்று அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபங்க்ஷுவாலிட்டியாக வரும். ஆமாம். இப்போ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் சிரமப்படுறது இந்த ரீப்ரொடக்ஷன் ஆகிறது இல்லை. அதுதான் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஆர்கானிக்கு ப்ளஸ் ரீப்ரொடக்ஷன் அடுத்தடுத்து நம்மளோட மெயின் இது. அனிமலோட ஹெல்த் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஹெல்த் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வரத்தான் செய்யும். அது ஒரு தப்பும் இல்லை. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் டாக்டர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம்? ஆல்ரெடி உங்கள்கிட்ட எத்தனை கஸ்டமர் இருப்பாங்க இந்த மாதிரி? இப்போ எங்ககிட்ட பர்மனெண்ட்டாக ஒரு 100 கஸ்டமர் இருக்கிறாங்க. சரி. அவங்கள நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி. அவங்க நம்மளை தவிர வேறு எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரூர் வரைக்கும் போகுதுங்க. இங்கிட்டு சிவகங்கை, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மானாமதுரை வரைக்கும் போகிறோம். ஃபார்ம்ஸ்க்கு எதுவும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பண்ணிகிட்டு இருக்கோம். திருச்சியில் கூட நிறைய ஃபார்ம் கொடுத்துட்ருக்கீங்க. நல்ல ஓரளவுக்கு ஃபீட்பேக் நல்லா இருக்குது. எங்களால் பண்ணி கொடுக்க முடியல, அதுதான் ஒரு மேஜர் பிரச்சனை. இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்களால் தொடர்ந்து சப்ளை பண்ண முடியல டாக்டர்? கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்க. கண்டிப்பாக பண்ணலாம். இதில் என்னன்னா, நீங்கள் எனக்கு நான் உங்கள் தீவனத்தை கொடுத்தேன் சார், உடனே எனக்கு பால் கூடலைன்னா கண்டிப்பாக கூடாது. ஒரு 1 வீக்னாலும் நீங்கள் ரெகுலர் பண்ணினா தான் உங்களுக்கு அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ப்ளஸ் அனிமலோட ஹெல்த்தும் பாடியும் நல்லா மாறிடும். நீங்கள் நல்லா உங்களால் பார்க்க முடியும். மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். சரி. இப்போ நம்மளோட ஃபோன் நம்பர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க டாக்டர், நம்ம ஸ்க்ரீனில் போட்டுடலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9655553810. ஓகேங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க போதும். சரி. வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க டாக்டர், உங்களுடைய டயத்தை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தொடர்ந்து நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இது மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம போட இருக்கோம். ரொம்ப நன்றிங்க டாக்டர்.